செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி நவம்பர் 17/11/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் துதிய திதி. இரவு 9:06 வரை துதிய திதி. அதன் பிறகு திருத்திய திதி. ரோகிணி நட்சத்திரம் மாலை 5:22 வரை ரோகிணி நட்சத்திரம். அதன் பிறகு மிருகசீஷம் நட்சத்திரம், சிவம் நாம் யோகம், தைத்துலா கரணம், அதன் பிறகு கரசை கரணம். நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ரோகிணியும் மிருகசீஷம் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகிய தினம் நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் விவாகம், திருமணம் போன்ற அனைத்து சடங்குகள் செய்வதற்கும், சுபகாரியங்கள் செய்வதற்கும், கிரகப்பிரவேசம், கிரக ஆரம்பம் போன்ற காரியங்கள் செய்வதற்கு மிக உத்தமமான தினம். இன்றைய தினம் அசூன்ய சயன விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். இன்றைய தினம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக மாலை நேரத்தில் கிருஷ்ணருக்கு ஊஞ்சல் சேவை அல்லது ஊஞ்சல் கட்டு பூஜைகள் செய்வது, அதன் பிறகு பலகாரங்கள் நைவேத்தியம் செய்து அக்கம் பக்கம் இருக்கின்ற குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு சாப்பிடுவது நல்லது. அவ்வாறு செய்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் நம்முடைய குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் முன்னேற்றத்துடன் இருப்பார்கள். இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் முடவன் முழுக்கு என்று போடப்பட்டிருக்கும். முடவன் முழுக்கு என்றால் ஒரு முறை பொதுவாக ஐப்பசு மாதம் காவிரியிலே நீராடுவது சிறப்பு. ஐப்பசு மாதத்திலே கங்கை அம்மன் காவிரியுடன் கலந்து நமக்கு புண்ணியத்தை தருகிறாள், நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறாள் என்பது ஐதீகம். அதன்படி துலா ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசு மாதத்தில் ஒரு முறையாவது நாம் காவிரியில குளிக்க வேண்டும். அவ்வாறு காவிரியில குளித்தால் கங்கையில் குளித்த அந்த நல்ல பலன்கள் கிடைத்து நம்முடைய பாவங்கள்லாம் விலகும் என்று புராணம் கூறுகிறது, ஜோதிட சாஸ்திரமும் கூறுகிறது, காவிரி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய புராணமும் கூறுகிறது. அதன்படி ஐப்பசிலே புனித நீராடுவது, அது முக்கியமாக காவிரி ஸ்தலங்களிலே புனித நீராடுவது உத்தமமானது. ஒரு முறை ஒரு முடவன் என்றால் கால் சரியாக நடக்க முடியாத ஒரு மனிதன். அந்த மனிதன் ஒரு முறை காவிரியில குளித்து நம்முடைய பாவங்கள்லாம் போக்க வேண்டும் என்பதற்காக அந்த முடவன் காவிரியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார். அந்த வந்து கொண்டே இருக்கும் போது நாள் முடிந்து விட்டது. ஐப்பசி மாதம் முடிகின்ற தருவாய் ஆரம்பித்து விட்டது. அதன் பிறகு காவிரி அம்மனுடன் வேண்டுகிறான், நான் எவ்வளவோ தூரத்திலிருந்து நான் நடந்து கஷ்டப்பட்டு நடக்க முடியாமல் நடந்து ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். பொதுவாக இந்த காலத்துல அந்த மாட்டு வண்டி, குதிரை வண்டி, வாகனங்கள் போல் அந்த காலத்துல அவனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஆகவே ஊர்ந்து வந்து கொண்டிருந்தேன். அப்படியும் எனக்கு காவிரியில் நீராட எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதன் மூலமாக பாவங்கள் நசியும் என்று பார்த்தேன், பாவங்கள் போவதற்கே வழி கிடைக்கவில்லை, என்ன செய்வதுன்னு தெரியவில்லை என்று காவிரி மாதாவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறான். அப்பொழுது காவிரி அம்மன் இந்த முடவன் எங்கே இருக்கிறான் அந்த திசையை நோக்கி வந்து அந்த முடவன் குளிக்கும் அளவுக்கு அருகிலே வந்து போகிறாள். ஆகவே இன்றைய தினம் காவிரியில குளித்தால் எப்படி முடவனுக்கு மோட்சம் கிடைத்ததோ அதே போலவே நமக்கும் நல்ல கதியை கிடைக்கும், பாவங்கள்லாம் விலகும் என்றிருக்கிறது. இந்த காவிரி ஸ்நானம் என்பது மிக மிக முக்கியமானது. இன்றைய தினத்திலே கடந்த ஒரு மாதத்திலே காவிரி ஸ்நானம் செய்யாதவர்கள் இன்றைய தினம் காவிரி ஸ்நானம் செய்தாலும் துலா ஸ்நானம் செய்த நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது. மேலும் இன்றைய தினம் முத்தமான சுப நாள், அதாவது இன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். ரோகிணி நட்சத்திரமாக இருக்கிறது, மிக மிக உத்தமமான நட்சத்திரம். அந்த ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திரனுக்கு மிக உத்தமான மிகவும் தீர்க்கமான நட்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். பொதுவாக சந்திரனுக்கு 27 மனைவிகள், ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் பேரில் இருக்கிறாள். 27 நட்சத்திர மனைவியிலேயே ரோகிணி தான் மிகவும் பிடித்த நட்சத்திரம், சந்திரனுக்கு பிடித்த நட்சத்திரம் என்று கூறுவார்கள். ஆகவேதான் ரோகிணி நட்சத்திரத்தை போகும்போது சந்திரன் உச்ச கதியை அடைகிறார். ஆகவே இன்றைய தினத்தில் சீமந்தம் வளைகாப்பு செய்தால் நல்ல நேரத்தில் அழகான குழந்தைகள் பிறக்கும் என்று இருக்கிறது. விஷ்ணு பலி என்று சொல்லக்கூடிய ஒரு செயலை செய்வதற்கு நல்ல நாள். குழந்தைகளுக்கு பெயர் சுட்டுவிழா என்று சொல்லக்கூடிய நாமகரணம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய தினம் குழந்தைகளுக்கு நாமகரணம் செய்தால் அந்த குழந்தைகளுடைய பெயர் எப்பொழுதும் நிலைத்திருக்கும்.
முதலாக விருந்துண்பதற்கும் ஏற்ற நாளாக இருக்கிறது. உபநயனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, ஆலயங்கள் கட்டுவதற்கான ஆரம்ப காரியங்கள் செய்வதற்கு, கிரக பிரவேசம் செய்வதற்கு. இன்றைய தினம் கிரக பிரவேசம் செய்தால் நிச்சயமாக அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும். அந்த வீட்டினால் எந்த துன்பமும் ஏற்படாது. கும்பாபிஷேகத்துக்கான காரியங்கள் செய்வதற்கு, யாகங்கள் செய்வதற்கு, தோஷ பரிகாரங்களுக்கான யாகங்கள் செய்வதற்கு, நவகிரக சாந்திகள் செய்வதற்கு, கணபதி ஹோமங்கள் செய்வதற்கு, நவகிரக தோஷம் விளக்குவதற்கான தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, வியாபாரம் செய்வதற்கு, புத்தகங்கள் பத்திரிகைகள் பிரசுரம் செய்வதற்கு, கடன் வாங்குவதற்கு, கடன் தீர்ப்பதற்கு, முற்பகலே கடன் வாங்குவதற்கு, பிற்பகலே கடன் தீர்ப்பதற்கு. இன்றைய தினம் போர் போட்டால் சுவையான குடிநீர் கிடைக்கும் என்று இருக்கிறது. ஆகவே கிணறு வெட்டுவதற்கு, போர் போடுவதற்கு, புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான அனைத்து சடங்குகளும் செய்வதற்கு, திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்கு இன்றைய தினம் மிக மிக ஏற்ற தினமான ஒரு புண்ணிய தினமாக, சுப தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாளை தினம் திங்கட்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி நவம்பர் 18, 11, 2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று திருதியை திதி. திங்கள் திருதியை திதி மாலை 6:56 வரை இருக்கிறது. அதன் பிறகு சதுர்த்தி திதி வருகிறது. மிருகசீர்ஷம் நட்சத்திரம் பகல் 3:49 வரை மிருகசீர்ஷம் நட்சத்திரம். அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம், சித்தம், நாம் யுகம், வணிசை கணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. மிருகசீர்ஷம் திருவாதிரையும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். வகை திங்கட்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கருநாள். கருநாள் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஆகவே அவசியமாக நல்ல காரியங்களை செய்யலாம். என்றால் சோம மிருகசீர்ஷம், அதாவது திங்கட்கிழமை மிருகசீர்ஷம் செய்வது மிக மிக சுபமான தினம். திங்கட்கிழமை மிருகசீர்ஷம் சேர்ந்த நாளிலே எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். ஆகவே அதன்படி சோம மிருகசீர்ஷமான திங்கட்கிழமை எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம். அன்றைய தினம் கருநாள் என்று போட்டிருந்தாலும் இந்த கருநாள் தோஷம் என்பது காலை 6 to 7 வரை மட்டுமே இருக்கிறது. 7 மணிக்கு மேல் கருநாள் தோஷம் கிடையாது. அன்றைய தினம் சோம மிருகசீர்ஷமாக இருப்பதனால் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். பெண் பார்த்தல், வரன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை செய்தல் போன்ற அனைத்து நல்ல காரியங்களும் செய்யலாம். திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்தல் மற்றும் திருமணத்திற்கான மூர்த்த புடவை வாங்குதல், தங்கம் வாங்குதல், அனைத்து காரியங்களும் செய்யலாம். 7 மணி வரை கருநாள். காலையில 7 மணிக்கு பிறகு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அன்றைய தினம் சங்கடர சதுர்த்தி. மாலை நேரத்தில் சதுர்த்தி வருகிறது. சங்கடர சதுர்த்தி. இந்த சங்கடர சதுர்த்தி திருக்கணிதப்படி இருக்கிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தை அனுஷ்டிப்பவர்கள் சங்கடர சதுர்த்தியை திங்கட்கிழமை கொண்டாட வேண்டும். வாக்கிய பஞ்சாங்கத்தை அனுஷ்டிப்பவர்கள் பெரும்பாலான கோயில்களில் வாக்கிய பஞ்சாங்கம் கோயில் விசேஷங்களுக்கு அனுஷ்டிக்கிறார்கள். அவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று இந்த சங்கடர சதுர்த்தியை அவர்கள் கொண்டாட வேண்டும். சங்கடர சதுர்த்தியான திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் விநாயகரை வழிபாடு செய்வதற்கு, விநாயகருக்கு அபிஷேகங்கள் செய்வதற்கு, பழங்கள் நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுப்பதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி நவம்பர் 19, 11, 2024 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதி மாலை 5:28 வரை சதுர்த்தி திதி. அதன் பிறகு பஞ்சமி திதி. திருவாதிரை நட்சத்திரம் பகல் 2:56 வரை திருவாதிரை நட்சத்திரம். அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். சாத்தியம், நாம் யுகம், பாலவகரணம். அன்றைய தினத்திலே நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. திருவாதிரையும் செவ்வாய்க்கிழமையும் சேரும்போது மரணயோகம். புனர்பூசம் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று பகல் 2:56 வரை மரணயோகம், அதன் பிறகு சித்தியோகம். ஆகவே அவசியமாக நல்ல காரியங்களை செவ்வாய்க்கிழமை என்று 2:56 பிறகு செய்யலாம். அதுவும் முக்கியமாக மாலை நேரத்தில் செய்வது மிகவும் சிறப்பானது. 4:30 மணிக்கு பிறகு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அன்றைய தினம் அங்காரக சதுர்த்தி. செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி கூடுவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் அங்காரக சதுர்த்தி. அங்காரக சதுர்த்தியான அன்றைய தினத்திலே அங்காரக தோஷ நிவர்த்திக்காக, அதாவது செவ்வாய் தோஷ நிவர்த்திக்காக பூஜை பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சங்கடர சதுர்த்தி வருகிறது. ஆகவே அன்றைய தினம் சங்கடர சதுர்த்திக்கான அபிஷேகங்கள் செய்வதற்கு, விநாயகரை வழிபாடு செய்வதற்கு, மாலை நேரத்தில் பழங்கள் நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுப்பதற்கு, நன்மைகள் பெறுவதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி கார்த்திகை 5 நவம்பர் 20, 11, 2024 புதன்கிழமை. புதன்கிழமை என்று பஞ்சமி திதி. புதன்கிழமை பஞ்சமி திதி மாலை 4:05 வரை இருக்கிறது. அதன் பிறகு சஷ்டி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். பகல் 2:50 வரை புனர்பூசம் நட்சத்திரம். அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். சுபம், நாம் யுகம், தைத்துலாக்கரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது.
புனர்பூசம் பூசம் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம், புதன்கிழமை என்ற நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சடங்குகள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரமாக இருப்பதனால் புனர்பூசம் குருடைய நட்சத்திரம் ஆகவே அன்றைய தினம் சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். புதுமனை புகுவிழா நடத்துவதற்கு அதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு ஏற்ற தினம். வாஸ்து தோஷங்கள் இருந்தால் அதற்கான வாஸ்து பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினம். புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, ஏறு உழுவதற்கு, அன்றைய தினம் ஏறு உழுதல் போன்ற காரியத்தை செய்தால் நல்ல மகசூல் கிடைக்கும். ஆகவே ஏறு உழுவதற்கு, ஆயுதம் பயில்வதற்கு, புதிதாக வாகனத்தை வாங்கி அதில் ஏறுவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்கு, நிஷேகம் என்று சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு, பும்சவனம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு, வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு, வியாதேசங்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்கு வியாதேசங்கள் மருந்துண்பதற்கு, வெளிநாடு யாத்திரைகள் செல்வதற்கு, யாத்திரைக்கான டிக்கெட் ரிசர்வ் செய்வதற்கு, அதாவது வெளிநாடு யாத்திரைக்கான டிக்கெட் ரிசர்வ் செய்வதற்கு, வெளிநாடு யாத்திரைகள் செய்வதற்கு, தீர்த்த யாத்திரை செய்வதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் ஒரு முழு சுபமுத்ததானமாக புதன்கிழமை இருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாசம் 6ஆம் தேதி நவம்பர் 21/11/2024 வியாழக்கிழமை சஷ்டி திதி. வியாழக்கிழமை சஷ்டி திதி மாலை 5:03 வரை இருக்கிறது. அதன் பிறகு சப்தமி திதி வருகிறது. அன்றைய தினம் பூசம் நட்சத்திரம், பகல் 3:35 வரை பூசம் நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். சுப்ரம் நாம யோகம், வணிசை கரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பொதுவாக வியாழக்கிழமையும் பூசம் நட்சத்திரம் சேருவது சித்தியோகம், வியாழக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் சேருவதும் சித்தியோகம். ஆக வியாழக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சுப நாள், எல்லா நல்ல காரியங்கள் செய்வதற்கும் ஒரு சுப நாளாக அமைந்திருக்கிறது. சஷ்டி விரதம், அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு, முருகனை ஆராதனை செய்வதற்கு, முருகன் கோயில்களுக்கு சென்றுட்டு வருவதற்கு ஏற்ற தினம். வியாழக்கிழமை பூசம் நட்சத்திரம் சென்றால் குரு புஷ்யம் என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினத்திலே எந்த பூஜைகள் செய்தாலும் 1க்கு 10 மடங்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் பூசம் நட்சத்திரம் குரு வாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை சேர்வதனால் அன்றைய தினத்திலே நீங்கள் தெய்வ பரிகாரங்கள் செய்வதால் அதற்குரிய பரிகாரங்களுக்கான பலன்கள் கிடைக்கும். முக்கியமாக தட்சிணாமூர்த்தியையும் குரு பகவானையும் வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக வியாழக்கிழமை அற்புதமாக அமைந்திருக்கிறது. அதுவும் அன்றைய தினம் சஷ்டி திதியாக இருப்பதனால் முருகனை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாசம் 7ஆம் தேதி நவம்பர் 22/11/2024 வெள்ளிக்கிழமை சப்தமி திதி. அன்றைய சப்தமி திதி மாலை 6:08 வரை இருக்கிறது. அதன் பிறகு அஷ்டம் திதி, ஆயில்யம் நட்சத்திரம். மாலை 5:10 வரை ஆயில்யம் நட்சத்திரம், அதன் பிறகு மகம் நட்சத்திரம், பிராமியம் நாமகம், பவகரணம், நேத்திரம் 2 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ஆயில்யமும் மகம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சேரும் போது மரணயோகம். அது வெள்ளிக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளிகை மரணயோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சாவித்திர கல்பாதி புண்ணிய தினம். ஆகவே அன்றைய தினத்தில் சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய மிருத்யு என்று பஞ்சாங்கத்தில் போடவும், மிருத்யு என்றால் சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டும். வியாழக்கிழமை நல்ல நாள், ஆனால் வெள்ளிக்கிழமை சுபகாரியங்கள் செய்தால் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினத்திலே ஆயில்யம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை கூடுகிறது. சப்தமி திதி 6:08 வரை, அதன் பிறகு அஷ்டம் திதி கூடுகிறது. ஆகவே அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்தால் தீமைகளை ஏற்படுத்தியிருக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு அசுப நாள். வருகின்ற வெள்ளிக்கிழமை நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. வியாழக்கிழமையுடன் புதன் வியாழனுடன் நல்ல காரியங்கள் முடித்து கொள்ள வேண்டும். வியாழக்கிழமை என்பது நல்ல தினம், ஆனால் வெள்ளிக்கிழமை சப்தமி திதி, ஆயில்யம் நட்சத்திரம், பிராமின் வாங்க, பவகரணம், மரணயோகம், நாள் முழுதாம் மரணயோகம் இருக்கிறது. அன்றைய தினம் சாவித்திர கல்பாதி. அன்றைய தினம் சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டும். அன்றைய தினம் கோரக்கர் சித்தர் ஜெயந்தி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். 18 சித்தர்களில் ஒருவர் கோரக்கர் சில காலம் தமிழ்நாட்டிலே வசித்து அதன் பிறகு வடநாட்டிலே தன்னுடைய இடத்தை ஸ்தாபனம் செய்தார். அதைத்தான் இன்றைய தினம் கூட இன்று அளவும் உத்தரப்பிரதேசத்திலே கோரக்பூர் என்று வழங்கப்படுகிறது. கோரக்பூர் என்ற இடம்தான் கோரக்கர் சித்தர் கடைசியாக வாழ்ந்த இடம் என்று கூறப்படுகிறது. அந்த கோரக்பூர்ல இருக்கிற அந்த சித்தருடைய அந்த ஸ்தானத்தில் தலைமைப்பிடமாக இருந்தவர் தான் இப்பொழுது முதல்வராக இருக்கின்ற யோகி ஆதித்யநாத். ஆகவே இன்றைய தினம் கோரக்கர் நாம் ஜெயந்தியார்கள் கோரக்கரை வழிபாடு செய்தால் நல்ல
பவர்ஃபுல்லான, அதாவது நல்ல உறுதியான அந்தஸ்து புகழ் நமக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஆகவே இன்றைய தினம் கோரக்கரையை வணங்குவதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் சுப காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்து சனிக்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி நவம்பர் 23/11/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று அஷ்டம் திதி. அன்றைய அஷ்டம் திதி இரவு 7:57 வரை இருக்கிறது. அதன் பிறகு நவமி திதி வருகிறது. மகம் நட்சத்திரம் இரவு 7:27 வரை மகம் நட்சத்திரம். அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். மகேந்திரம் நாமிகம் பாலவகரணம். அதன் பிறகு கௌலவகரணம். நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. சனிக்கிழமை மகம் நட்சத்திரம் சேரும் போது அமிர்த யோகம், சனிக்கிழமை பூர்ணம் சேரும் போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை என்று நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் தனிய நாள். தனிய நாள் இருப்பதனால் அன்றைய தினம் சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டும். மேலும் அன்றைய தினம் அஷ்டமியாகவும் சனிக்கிழமையாக இருப்பதனால் சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டும். அன்றைய தினம் காலாஷ்டமி, கருப்பு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி. இந்த தேய்பிரை அஷ்டமி என்பது சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு, கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் அஷ்டமிக்கு ருத்ராஷ்டமி, ருத்ரனுக்கு மிக இஷ்டமான அஷ்டமி. ருத்ரம் என்றால் அன்றைய தினம் வேதத்தில் இருக்கிற ருத்ரம், சமக்கம் ஆகியவற்றை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றையம் காலபைரவை வணங்குவதற்கு ஏற்ற தினம். கால பைரவாஷ்டமி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் வைத்திரு சிராதம், சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் வாஸ்து நாள். வாஸ்து நேரம் என்பது 10:54 முறை 11:30 வரை இருக்கிறது. பொதுவாக வாஸ்து நேரத்துக்கு அஷ்டமி தோஷம் இல்லை என்று கூறுவார்கள். ஆகவே அஷ்டமியாக இருந்தாலும் 10:54 முதல் 11:30 வரை இருக்கின்ற வாஸ்து நேரத்தில் வாஸ்து பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் வழக்கம் போல் சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கிற ஸ்ரீ பிரசன்னதாசம் தேவஸ்தானத்திலே ஸ்ரீ லட்சுமி ஹைகிரவ சன்னிதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஷ்ணா பாராயணம் சரியாக 7 மணிக்கு, மாலை 7 மணிக்கு மகா சங்கல்பத்துடன் பாராயணம் செய்யப்பட்டு அந்த பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம். துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 15 வெள்ளிக்கிழமை இரவு 3:17 முதல் நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை இரவு 4:31 வரை சந்திராஷ்டகம். ஆக துலாத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 16 சனிக்கிழமை, நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டக தினங்கள். அந்த நாள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை இரவு 4:31 முதல் நவம்பர் 20 புதன்கிழமை காலை 8:47 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 18 திங்கட்கிழமை, நவம்பர் 15 19 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து தனுசுலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 20 புதன்கிழமை காலை 8:47 முதல் நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை மாலை 5:10 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசுலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 20 புதன்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை, நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மகரத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை மாலை 5:10 முதல் நவம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை இரவு 5:02 வரை சந்திராஷ்டகம். ஆக மகரத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 22 சனிக்கிழமை, நவம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டக தினங்கள். இந்த சந்திராஷ்டக தினங்களில் நீங்கள் எந்த காரியங்களை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. எம்முடைய வெளியீடான ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம், ஸ்ரீனிவாசன் சுபமுகூர்த்த நாட்கள், மேலும் புதிதாக ஒரு வாக்கிய பஞ்சாங்கம், சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கம், அடுத்து சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகம், பஞ்சாங்க ரகசியம் என்று சொல்லக்கூடிய புத்தகம், பிரம்மரிஷி வாக்கியம் என்று சொல்லக்கூடிய புத்தகம் ஆகிய புத்தகங்கள் விற்பனைக்கு உள்ளது. வேண்டியவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறாக இந்த வாரத்தை அவர்தான் முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.